ஹே காய்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் பேக் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் திருவண்ணாமலை போனதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அங்கே என்ன பண்ணோம், எப்படி கிரிவலம் சுற்றணும், சாமி பார்த்தோமா, எங்கே சாப்பிட்டோம், இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நாங்கள் வந்து கோயம்பேடு போயிட்டு அங்கேருந்து வந்து 104C கிளம்பாக்கம் பஸ் ஏறிட்டோம். ஒரு 1 ஹாரில் வந்து நாங்கள் அந்த கிளம்பாக்கம் போயிட்டோம். அங்கேருந்து வந்து திருவண்ணாமலை பஸ் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கும். ஸோ ஏசி பஸ்ஸாக பார்த்தோம். 180 rupees ஆச்சு பர் டிக்கெட்டு. ஸோ உள்ளே ஏறி உட்காந்தாச்சு. அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு 5 hours 4.5 hours வந்து நாங்கள் நம்ம கோபுரத்துக்கிட்டே வந்துட்டோம். இது வந்து அம்மன் கோபுரம், அந்த கோபுரத்துக்கிட்ட வந்தோம். ஸோ உள்ளே வந்து போக முடியலை, ரொம்ப கூட்டம் அதிகமாக இருந்ததுனால ஆஃபீஸ் இருந்துன்னு சொல்லி சரி ஓகே கிரிவலம் நடக்க ஆரம்பிக்கலான்னு சொல்லி நம்ம ராஜகோபுரத்துக்கிட்ட வந்துட்டு சாமிக்கு ஒரு வணக்கத்தை வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம முதல் லிங்கம் இந்திரலிங்கத்துக்கிட்ட போயிட்டு ஒரு சூலம் கொளுத்திட்டு கிரிவலம் நடக்க ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ட்டு போனோம். ஸோ சூலம் கொளுத்தியாச்சு. இப்போது சூலம் கொளுத்திட்டு நாங்கள் நடக்க ஆரம்பித்து கொஞ்சம் தூரம் போனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நந்தி பகவான் தெரிவார், மலையை பார்த்தா மாதிரி. அந்த நந்தி ரொம்ப முக்கியமான நந்தி, நீங்கள் போய் கும்பிட்டே ஆகணும். ஸோ அந்த நந்திக்கு பின்னாடி இருந்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு மலை தெரியும். அந்த நந்தி காது வழியாக பார்த்தீங்கன்னா மலை தெரியும். மலையே சிவபெருமானு நினச்சி நீங்கள் கும்பிட்டுக்கலாம். அந்த நந்தியோட பேர் வந்து கடைக்கண் நந்தி. ஏன்னா வந்து அவரோட கடைக்கண்ணால் பார்ப்பாராம். ஒரு சைடு முகம் இருக்கும், கண் வந்து மலையை பார்த்த மாதிரி இருக்கும் அப்படின்னாங்க. ஸோ அதையும் முடிச்சுட்டு சாப்பிடலான்னு சொல்லி பார்த்தோம். இங்கே சூரியலிங்கத்துக்கு ஆப்போசிட்லேயே வந்து ஒரு கடை இருக்கும், அம்மன் ஹோட்டலுன்ட்டு. ஒரு குட்டி கடை தான். அங்கே சூப்பராக இருந்துச்சு. குழிப்பணியாரம் மஸ்ட் ட்ரை, நல்லா இருந்துச்சு. குழிப்பணியாரம் சாப்பிட்டு திருப்பி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். ஸோ லைக் முடிஞ்சால் நீங்கள் அங்கே இளநீ இருக்கும், இளநீ நல்லாயிருக்கும், இளநீ வாங்கி குடிக்கலாம். அண்ணாமலையாரோட கிருபையோட கடன் அண்ணாமலையார் மனசில் நினச்சிட்டு நடந்துகிட்டே இருந்தோம். உங்களுக்கு என்னெல்லாம் குறை இருக்கோ, என்னெல்லாம் வேண்டுதல் இருக்கோ அதெல்லாம் வந்து அண்ணாமலையார்கிட்ட பேசிகிட்டே நடங்க. நீங்கள் அவர் காதில் கேட்டுகிட்டே இருக்கும். ஸோ இதுதான் நாங்கள் கொஞ்சம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆல்மோஸ்ட் இன்னும் 2 லிங்கம் தான் இருக்குது. கடைசி அந்த 2 கிலோமீட்டர் வந்து உங்களுக்கு கால் உதிர ஆரம்பிக்கும். அப்போ அண்ணாமலையாரே உங்கள் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு போகிற மாதிரி இருக்கும், நீ வா நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஸோ அவர் மேலே பாரத்தை போட்டுட்டு நடந்து முடிச்சாச்சு. இதுதான் கடைசி லிங்கம், ஈசானிய லிங்கத்துக்கிட்ட வந்துட்டோம். ஸோ ஒவ்வொருத்தர் வந்து முடிக்கிறது வேறு மாதிரி இருக்கும். எனக்கு என்ன சொன்னாங்கன்னா வந்து உங்களுக்கு மறுபிறவி வேணான்னா வந்து ஈசானிய லிங்கம் அதுக்கப்புறம் அம்மையப்பன் கோயில் பார்த்துட்டு கிளம்பிடுங்க. அம்மையப்பன் கோயில் வந்து ஈசானிய லிங்கத்தை தாண்டி வரும். நீங்கள் அவங்கள பார்த்துட்டு அதுக்கப்புறம் அப்படியே பஸ் ஸ்டாண்ட் ஏறி கிளம்பிடலாம். இல்லை மறுபிறவி வேணும்னு நினைக்கிறவங்க வந்து ராஜகோபுரத்துக்கிட்ட போயிட்டு சூலம் கொளுத்திட்டு முடிப்பாங்க அப்படின்னும் சொன்னாங்க. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.